தனிப்பட்ட முறையில நீங்க பல்வேறுபட்ட பாதைகளுக்கு வழிகாட்டப்பட்ட ஒரு ஆட்கள். உங்க தாய் ஒரு பாதை காட்டியிருக்கா, தகப்பன் ஒரு பாதை காட்டியிருக்கான், வாதியாரு. இந்த பொது சமூகத்துல பல்வேறுபட்ட பாதைகள் உங்களுக்கு காட்டி கொடுக்கப்பட்டது. அப்ப நீங்க என்ன சந்திக்க வர்றதுக்கு முன்னாடி 30க்கும் மேற்பட்ட குருவையோ 1500 உருவ வழிபாட்டுகள்ல இருக்கிற கடவுள்கள்ல இருந்து பாதைகள் காட்டப்பட்டிருக்கு. அப்ப நான் ஒரு பிரத்யேகமாக ஒரு பாதையை காட்டுறேன். ஆனா அங்க உங்களை புஷ் பண்ணாம என்ன சொல்றேன்னா, இந்த பாதையில இப்படி போகலாம் அப்படிதான் சொல்றேன். அதை போயாகணும்னு உங்களுக்கு ஒரு கட்டளையே விட மாட்டேன். ஏன்னா நீங்க என்னை ஏத்துக்கங்க அப்படின்னு நான் சொல்லலை. என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பு இருந்தா ஏத்துக்க. ஏன்னா என்னை ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னா, நான் அலைவரிசையா நீ என்னை பார்த்து ஏத்துக்க. அப்ப நான் காட்டுற பாதை உனக்கு இன்னைக்கு ஒரு சுகத்தையோ ஒரு இன்பத்தையோ ஏற்படுத்துறதா இருக்காது. ஆனா உன்னை உணர வைக்கிறதுக்காகவும் உன்னை மிஸ் ஆகாம உன்னை பார்த்துக்கிறதா வாய்ப்பு இருக்கும். அப்ப என் போன்ற பாதை காட்டும் போது ஒரு நாய் உன்னை வழி நடத்தும். ஒரு பாதையில மலைத்தொடர்ல போனா ஒரு பட்டாம்பூச்சி உன்னை வழி நடத்தும். ஒரு மலை தொடர்ல இருக்கிற நீர் உனக்கு செவி சாய்க்கும். ஒரு கல் பாறை உன்னை அப்படியே ஆழ்ந்து உன்னை கட்டி அணைத்துக்கும். இவங்க எல்லாம் என்னோட டியரஸ்ட் நண்பர்கள். இப்படி என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு. இடி, மின்னல், நட்சத்திரம், 9 கோள்கள், சந்திரன், சூரியன், இவங்கெல்லாம் என்னோட கிளாஸ்மேட்ஸ். இவங்கெல்லாம் என்னோட பேஜ், என்னுடைய பேஜ்ல இருந்தவங்க, என்னுடைய அந்த சொல்லுவாங்கல்ல என்னோட நண்பர்கள், சகமா பாடம் படிச்சவங்க அப்படிங்கிறவங்க. அப்ப இதுகிட்ட இருந்தெல்லாம் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்படும். அப்ப இந்த கான்டாக்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ல உங்களை நீங்க வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் தான். பல நாள் பல வடிவத்துல எவ்வளவு உள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு புரியல. நான் எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றேன், பயங்கரமா சொல்ல ட்ரை பண்றேன், கத்துறேன், எமோஷன் ஆகுறேன், என்னென்னமோ செய்யறேன். அப்ப எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். இதோட நோக்கம், இதோடைய விஷயம், ஒரு பிரபஞ்சத்தோடைய நோக்கம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபீல் ஆகுது. அந்த ஃபீல் என்ன அப்படின்னு கேட்டா, நான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களால உணர முடியும். அப்ப நான் உங்ககிட்ட இருந்து எதை பறிக்கிறேன் அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து தியானம்ங்கிற வேலையை பறிக்கிறேன். நான் தான் கொடுத்தேன். அதிகாலையில 4 மணிக்கு மகா சிவா காற்றே சக்தி கொடுன்னு நான் தான் கொடுத்தேன். 1 மணிக்கு நான் ஒரு தியானத்தை கொடுத்தேன். இரவு 8 மணிக்கு ஒரு தியானத்தை கொடுத்தேன். 3 புத்தகத்தை கொடுத்துருக்கிறேன். இதை எல்லாத்தையும் நான் ஏன் பறிச்சேன்? என்னை உண்மையிலேயே உணர்ந்திருந்தா இந்த உலகத்துல அங்கவே ஜெயிச்சிட்டீங்கன்னா, அதே சக்சஸ். என்னை உணரல, என்னை பார்க்கல. அதான் நீங்க என்ன என் கூட இருந்து என்ன பண்ண போறீங்க? லெமன் சாதம் போடுறது, தக்காளி சாதம் போடுறதுக்கு உங்களை நான் கூப்பிட்டேனா? என்னுடைய நோக்கம் என்ன? இது ஒண்ணு வேணும் இல்ல. அப்ப உங்ககிட்ட இருந்து அதெல்லாம் ஏன் நீ ரெஃபர் பண்ணாத அப்படின்னா, பியூரா நான் கண்டறிஞ்சது என்ன? கண்டறிஞ்சது அப்படின்னா, நான் கண்டறிஞ்சுங்கிற வார்த்தையை திருத்தம் பண்ணிக்கிறேன். இந்த பிரபஞ்சம் எனக்கு காட்டி கொடுக்கப்பட்டது எதுன்னா, உனக்குள்ள மௌனம் கிடைக்கணும்னா இந்த மாதிரி வேலை டிஸ்டர்ப் ஆகும். இந்த மாதிரி வேலை, மந்திரம், குருவோடைய மொத்தமான ஒரு பாசம்லாம் உன்னுடைய வேலையை பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்றாருன்னா, அந்த நீ கொடுத்த வடிவம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு வார்ம். ஒரு ஜிம்முக்கு போனோம்னா ஒரு வார்ம் அப் பண்ணி ஒரு சூப்பு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வார்ம் அப் பண்ணிட்டான் ஆளுங்க. இதுக்கு மேல வேலையெல்லாம் கொடுக்காத, கையில இருக்கிற பொருள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அவனை என்ன பண்ணா, மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர் அப்படின்னு மூக்கு துவாரத்தையோ நெற்றி பொட்டையோ கவனிக்காம முழு உடலையும் ஒரு மௌனமா அப்படியே கவனிச்சுட்டே உட்கார சொல்றோம். கஷ்டம். ஆனா இதை கவனிச்சுட்டான்னா ஒரு பேர் அமைதி அவனுக்குள்ள கிடைச்சிடும். என்ன கிடைக்கும்? அவனுக்கு அமைதி கிடைச்சிடும். அப்ப அமைதிங்கிறது எதுனா மௌனம். அப்ப மனம் அடங்கும். அப்ப மனம் அடங்குனா நீ என்ன பண்ணுவ? தன்னை உணர வாய்ப்பு இருக்கு. அப்ப தன்னை உணர்றங்கிற கான்செப்ட், பிறப்பு இறப்புல இருந்து விடுபடுறது எங்களால விடுபட முடியும்னா, மனம் நிக்கலைன்னா பிறப்பு இறப்புல இருந்து விடுபட முடியாது. மனம் நிக்கலைன்னா தன்னை உணர முடியாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா சாமியார்களும் நீங்க பார்த்த சாமியார் எல்லாம் 50% மனம், 50% அவனுடைய ஆன்மாவோட சோல். அதனாலதான் அவங்க கொடுக்குற எந்த கான்செப்ட்லயும் எவனாலையும் மனதை நிறுத்த முடியல. யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லுங்க. அதனாலதான் இந்த சைலண்ட்ல ராமகிருஷ்ணர்லாம் இதை கொடுக்க கூடாதுன்னு வேலையை புடுங்கினார். புரியுங்களா? அப்ப ராமலிங்க சுவாமிகள் கூட இந்த தியானத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலிங் போகாம பிரபஞ்சத்தை பத்தி தான் டீட்டெயிலிங். அப்ப ஏன் இதுன்னா,
இது அப்படி மௌனமா நிகழணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம பிரபஞ்சம் என்ன உணர்த்துதுன்னா, உன்னை சார்ந்து யார் வர்றாங்களோ அவங்க வரட்டும், ஓடி கூட போயட்டும். கர்த்தர் சொன்னதான், என்னை நம்பி மனிதன் வரமாட்டான், ஆடு வருகிறது. அந்த ஆட்டுக்குட்டிகள் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக மாறும். இதான் வரலாறுன்னு சொன்னாங்க. அப்ப அதை சொல்லி, அந்த வாசகம் சொல்லி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? இன்னைக்கு அது வரலாறா இல்லையா? வரலாறா இல்லையா? அப்ப அந்த வரலாறு மீண்டும் திரும்புகிறது. அந்த வரலாறு என்ன திரும்புகிறதுன்னா, நீ உன்னுடைய சார்ந்து யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மௌனத்தை கொடு, வேற எதுவும் கொடுக்காத. உன்னை கல் எடுத்து அவங்க அடிக்கட்டும், காரி கூட துப்பட்டும், அவங்க பொன் பொருள் கேட்டு உன்னை துரத்தட்டும், உனக்கு தீ வைக்க கூட வரட்டும். ஆனா காம்ப்ரமைஸ் ஆகாத, மௌனத்தை அழி. அவனுக்கு தேவை மௌனம். ஏன் மௌனம்னா, இந்த காலகட்டத்துல அவன் முத்தி அடைகிறதுக்கு, அவன் ஒரு நல்ல வடிவத்தை மாறுறதுக்கான பிரபஞ்சத்துல ஒரு சூழல் வந்திருக்கு, ஒரு சூழல் நிகழ்கிறது. அந்த நிகழ்கிறத விட்டுறக்கூடாது. நம்ம ஒரு நல்ல சூழல், ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ரொம்ப லட்சோப மைல் அங்கிருந்து ஆகாயத்திலிருந்து ஒருத்தர் பூமிக்கு வந்திருக்கிறாரு அலைவரிசையா. அப்ப அவரு போறதுக்குள்ள ஒரு வேலையை செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறார். புரியுதுங்களா? அப்ப அவருடைய நோக்கம் என்னன்னா, வேலை கொடுத்துடக்கூடாது. அப்ப என்னுடைய விஷயத்திலிருந்து உங்கள்கிட்ட எல்லா வேலையும் புடுங்கிட்டு அந்த மனம் நிக்கிறதுக்கான வாய்ப்பை நான் உங்கள்கிட்ட கையில கொடுத்துட்டேன். அப்ப மனம் நின்றுச்சுன்னா உன்னுடைய குடும்பத்தை வழி நடத்த நீயே தேவைப்பட மாட்டாய், பிரபஞ்சம் வழி நடத்தும் உன் குடும்பத்துக்கு. இப்ப என்னுடைய குடும்பத்தை நான் மாதம் 7,000, 8,000, 5,000, 23,000, ஹையஸ்டா 25,000 வரைக்கும் நான் சேலரி வாங்கியிருக்கேன், வழி நடத்தியிருக்கேன். ஆனா சமீப நாட்களாக, ஒரு 2-3 ஆண்டுகளாக பிரபஞ்சம் வழி நடத்துது. ஆனா என்னாலெல்லாம் கிட்டவே நிக்க முடியல. அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு பேர் ஆனந்தத்தை அனுபவிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடு. ஏன்னா வாழ்க்கையில மறக்க முடியாத தருணம் இருந்தீங்களா? மறக்கவே முடியாது. ஒரு புருஷன், ஒரு புள்ள, ஒரு அப்பா, ஒரு நண்பன் உதவி செஞ்சு அதுல வாழ்ந்தா கிக்கு கிடையாது. ஆனா உருவமே இல்லாத ஒரு அலைவரிசை சோறு போடுது பாருங்க. இதாங்க லைஃப்லயே நான் வியர்ந்து போது என் குடும்பத்தை பார்த்தேன். இந்த மாதிரி வாய்ப்பு ஆரம்ப ஸ்டேஜ்ல எனக்கே கிடைக்கலையாடா. அவங்களுக்கு புரியல, என் வீட்டுல இருக்கிறவங்க புரியல. அவனுக்கு சோறு போடுறவன் பதஞ்சலி போடுறாங்க. ஏங்க இதெல்லாம் என்ன, இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. என் வாழ்க்கையில நான் பார்த்து சாத்தியம் கிடையாது. ஏன்னா காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு பிரபஞ்சம் ஒரு தனி நபருக்காக, ஒரு குடும்பத்துக்காக நோ ஹெல்ப் எல்லாம் பண்ணாது. எனக்கு தெரியும், எனக்கு 100% தெரியும். நான் பார்த்து இந்த பிரபஞ்சத்துல என்னன்னா, உயிரே போனா கூட அதுவா வந்தாதான் உண்டு. நாம என்ன மந்திரத்தை யுத்தியே பண்ணாலும் வராது. நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் நான் நிறைய இடங்கள்ல அப்படியே விட்டுருவேன், அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவேன். இந்த அகல் விளக்க நீர்ல விடுவீங்கல்ல, அந்த மாதிரி எண்ணெயை தூக்கி நீர்ல விட்டுருவேன். அப்படியே போகட்டும், நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஏதாவது சொன்னோம்னா அதுக்கு ரியாக்ஷன் இருக்காது. அப்ப பல நாள் ரியாக்ஷன் இல்லை. அப்ப இந்த வீட்டுல பாருங்க, அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மனம் நிக்கிறதுக்கு ஒருத்தர் வேலை செய்யறாரு. அவரை இவங்க தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்னு அவர் பிரபஞ்சம் பார்த்துக்குதுங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. இதான் உங்களுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இது மாதிரிலாம் யாரும் யோசிக்க மாட்டீங்க. சம்பந்தம் இல்லாத கேள்வி கேட்கிறான். ஒரு ஆன்ம விடுதலை கொடுக்கறதுக்கு மந்திரத்தை கொடுத்துருக்கேன். சொம்புல இருக்கிற மீதி தண்ணியை என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ். சொம்ப என்ன பண்ணணும்? அடுத்தது அப்பா அம்மாவுக்கு பேரை எழுதி வச்சிருக்கோம்ல, அந்த சீட்டை என்ன பண்ணணும்? அடுத்தது எங்கன உட்காந்து பண்ணணும்? அடுத்தது உப்பள்ளி தலையில போட்டுக்கணுமா, இல்ல கையில போட்டுக்கணுமா, எங்க போட்டுக்கணும்? அப்புறம் உப்பள்ளிட்டு கடல்ல எப்படி குளிக்க போகணும்? கடலே உப்பு தானே. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணுனா ஒருத்தன் என்னங்க ஆவான்? நீங்க நினைச்சு பாருங்க, என்ன ஆவான்? ஒரு 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 லாஜிக் இருக்கா இல்லையா? அப்ப ஒவ்வொரு வடிவத்திலையும் ஒரு ஸ்டடி பண்ணாமையே 2 வீடியோ பார்த்துட்டு என்ன பார்க்கவே வரக்கூடாது. நான் யார்? முதல்ல 2 வீடியோ பார்த்துட்டு நீ ஏன் வர்ற? முதல்ல நான் யாரு, என்ன பேசுறாரு, என்ன சொல்ல வர்றாரு? ஒரு படம் இருக்குன்னா அந்த படத்தோட ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பார்த்து அந்த கதை என்னன்னு ஆய்வு பண்ணிட்டு தானே அவர் வரணும். படத்தை 10 நிமிஷம் பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு முடியாதுல்லையா? 2 காணொலியில உனக்கு என்ன புரியும்? என்ன புரியும்? உனக்கு சாதகமா நான் 2 விஷயத்த பேசி வச்சிருப்பேன். அடுத்து உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி 4 விஷயத்த பேசியிருப்பேன் அடுத்தடுத்த காணொலியில.
அதை நீ பார்க்கணும்ல. அப்ப அதெல்லாம் உள்வாங்காம படையெடுத்து வந்து அப்படியே அப்படியே ஆஃபே வேவ்லயே ஒரே விசில்ல சாப்பாடை இறக்கணும் அப்படி இருக்கும். அதே மாதிரி கேள்விகளை கேட்காது. தியானத்துக்கு போறோம், அப்படியே தேங்கி தேங்கி நிக்குது, அடுத்து என்ன பண்ணலாம்? இதெல்லாம் நான் ஒருத்தரை அணுகும் போது இப்படி அணுக முடியும்? நீ தேங்கி நிக்கிற, தூங்கி நிக்கிறங்கிறத பிரபஞ்சத்துக்கு தெரியும்ல, அது பார்த்துக்கும்ல. அப்ப நீங்க உணர்ந்துட்டு அப்ப நீ வரும்போது நானே கூப்பிட்டு உனக்கு ஒரு வாய்ப்பு அளிப்பேன். இங்க வாங்க, இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை வாய்ப்புகள், ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்கிறேன். இப்ப நானே சொல்வேன், நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, என்ன சொல்லு அப்படின்னு நான் உன்னை கேட்பேன். கேட்க வைக்கும் பிரபஞ்சம். அப்ப நீ ஏன் அவசரப்படுற? அப்ப ஒரு விஷயத்த ஸ்டடி பண்ண மாட்டேற. அப்ப நான் பேசுற காணொலிகள்ல நான் பேசுற வார்த்தைகள் எல்லாத்தையும் ஒரு தனி நபர் குரு இல்ல, ஒரு தனி நபர் ஒரு 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 ஆசிரமத்தை சார்ந்த ஒருத்தருடைய வடிவம் இல்ல. என்னைக்கு உனக்கு வாழ்க்கையில ஒரு அலைவரிசை தான் நம்மள மாதிரி ஜீவனுக்கு, நம்மள மாதிரி சிவத்தை பார்க்கறதுக்கு நம்மளை வழிகாட்டுதுன்னு உனக்கு என்னைக்கு உணர்றியோ அப்பதான் இதெல்லாம் உனக்கு ஏதாவது ஒரு பயனளிக்கிற ஒரு வெளிச்சமா தெரியும். ஒரு இருட்டு பாதையில உனக்கு வெளிச்சமாக என் குரல் இருக்கும், அவ்வளவுதான். அப்ப நீ உணர்ந்துட்டனா நீ வேலை செய்ய மாட்ட, ஒரு மௌனத்துல ஆள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரு ஸ்டேஜ்ல அந்த மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவங்கிறத அந்த மந்திரத்தை நீ விட்டுருவேன். அப்புறம் அடுத்த கான்செப்டா நான் என்ன சொல்றேன், என்னுடைய உருவத்தை குருவை விட்டுருன்னு சொல்றேன்ல, அது உனக்கு புரியல. என்ன புரியல அப்படின்னா, அங்க நீ என்ன அலைவரிசையா பாத்துருவ, அதுதான் விட்டுருவேன்னு சொல்றேன். புரியுதா? என்னுடைய அந்த விசாரணையில என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நீ பாத்துருவ. அப்ப உணர்றதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். இப்ப பதஞ்சலி நாகமா இருக்கிறாரா, அலைவரிசையா இருக்கிறாரா, ஒளியா இருக்கிறாரா, என்னவா இருக்கு? அகத்தியர் ஒளியா இருக்கிறாரா, நாகமா இருக்கிறாரா, இல்ல உருவமா இருக்கிறாரா, என்னமா இருக்கிறாரு? அப்ப அந்த உணர்ந்தாதானே அது தெரியும். அப்ப அந்த உணர்றதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு வர்ற வரைக்கும் அகத்தியரோ இல்ல பிற சார்ந்த போகரோ புலிப்பாணியோ காட்டி கொடுக்கறது இல்லை. அப்ப அவங்க காட்டி கொடுக்கறதெல்லாம் உன்னுடைய சிற்றறிவுக்கு என்ன இருக்கோ அதை தான் காட்டி கொடுக்குறாங்க. அப்ப நீ என்ன பண்றன்னா, உனக்கு ஒண்ணு தெரிஞ்சதாவும், உனக்கு ஒண்ணு தெரியறதாவும், உனக்கு ஒண்ணு புரியறதாவும், போகரே எனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கறதாவும் நீ சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த அலைவரிசை மௌனம், அப்படியே மௌனமா ஆழ்ந்துரும், அப்படியே ஒண்ணு இல்லாம மாத்தும். அதை உணரதான் முடியும். புரியுதுங்களா? அது சொல்றது என்னன்னா, பாக்குறதெல்லாம் கிடையாது, கண்களே உணர்ந்து அப்படியே 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 கண் கொத்தி நின்றோம், அப்படியே ஒண்ணுமே இல்லாம நின்றோம். அப்ப என்ன ஆகணும், ஒண்ணு இல்லாம சப்ஜாடா அப்படியே உணர்ந்து அப்படியே நிற்கும், சப்த நாடியும் அப்படியே அடங்கி போய் நிற்கும். இந்த மாதிரிதான் ஒரு அலைவரிசை ஒரு உணர்த்தும். அப்ப அதை ஒரு உருவமா நம்ம பார்க்கு அதோட பேசி பழகிறது அப்படிங்கிறதா. அந்த ஆன்மா விழித்தா அந்த ஆன்மா உன்னை வழிகாட்டுறதுக்காக அது பேசுது, அது உன்னை கைட் பண்ணுது. அப்ப உனக்குள்ளே இருந்து அந்த ஆன்மா உன்னுடைய சோலே உனக்கு சில விஷயத்த சொல்லும். உன் சோல் விழிச்சா இல்ல இன்னொரு சோல் உனக்குள்ள உயர்ந்த அலைவரிசை வருதுன்னா அது உன்னுடைய ஆன்மாக்குள்ள போய் அட்டாச் ஆகி அதை பேச விடாம அதுவே உன்னை வழி நடத்தும். நீங்க போ, நீங்க பாத்துக்க அப்படின்னு இருக்கும். ஆனா அது வரைக்கும் நீ கன்ஃபியூஸ் ஆகாம பொறுமையா நிதானமா நீ கடைபிடிக்கணும் அப்படிங்கறதா இதோட விஷயம். அப்ப நம்ம கொடுக்கற தியானம், நாம பேசுற பேச்சு, இது எல்லாமே மறைப்பொருளாக உனக்கு சாதகமாகவே நான் கொடுத்துருக்கேன். உனக்கு பேங்க் லோன்லாம் சாங்ஷன் பண்ணி பல பேருக்கு போட்டாச்சு, எவனுமே எடுக்க மாட்டான், எவனுமே பேங்க் பக்கம் போக மாட்டாங்க, ஒருத்தன் கூட போக மாட்டான். புரியுதுங்களா? வேற ஏதோ ஒரு கேட்கறாங்க, பேங்கே விலைக்கு கேட்கறாங்க, அவன் என்ன பண்ண முடியும்? அங்க செக் போட்டு பணம் கிரெடிட் ஆகிடுச்சு, எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்ப என்ன பண்ண முடியும்? மௌனத்தை ஒரு மனம் அகண்டாதான், நான் சொன்னேன்ல, உன்னுடைய பிறப்போட ரகசியத்தை கொஞ்சோண்டு உணர முடியும். அதுதான் உண்மையான தியானம், அதுதான் உண்மையான வடிவம். அப்ப நீ என்ன பண்ணுவ? உருவ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இந்த மலை எல்லாத்தையும் பத்தி உனக்கு கிளியரா ஒரு புரிதல் வந்து. இப்ப உனக்கு எந்த புரிதலும் வராம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உன் மனம். மனம் இருந்தா நீ பெரிய PhD படிச்ச ஆளு, நீ விவேகானந்தரையோ வள்ளலாரையோ இல்ல மாணிக்க வாசகரையோ பேசுனா அது வெறும் பேச்சாதான் இருக்கும். அது உங்களுக்கு எல்லாம் கை தட்டுறது ஒரு சுவையாதான் இருக்கும். அங்க உணர்தல் ஏற்பட்டோம். அந்த உணர்தல் ஏற்பட்டாதான் அங்க என்ன பண்ண, உணர்தல் ஏற்பட்ட திருவாசகத்திலிருந்து நீ விடுபடுறன்னு அர்த்தம். திருவாசகத்தை படிக்க மாட்ட, உணர்தல் ஏற்பட்டா உணர்ந்துட்டேன்னா திருவாசகத்திலிருந்தே விடுபட்டுருவ.
புரியுதா? அப்ப திருவாசகத்திலேருந்து நீ விடுபடாம நிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீ உணர மாட்ற. புரியுதா? என்னையும் கம்பல் பண்ணி கூப்பிடுற, நீங்களும் வந்து படிங்கிற. இப்ப நான் தமிழ்நாட்டுல வந்து இத்தனையோ இடத்துல இந்த திருவாசகத்தை முற்றும் இந்த மாதிரி ஒரு செய்திகளை நான் ஏன் எனக்கு ஒரு பண்ண தெரியாதா? நான்லாம் பக்தியில இறங்கினேன்னா 2000 பேர் 3000 பேருக்கு அப்படியே ஒரு மாதிரி திருவிழா மாதிரி போயிருங்க. உண்மையான உணவு திருவிழா மாதிரி இந்த மாதிரி ஆன்மீக பரப்பு போயிருங்க. நான் பேசுறதுக்குலாம் நான்லாம் கடவுள் தத்துவத்தை பேசுனேன்னு கடவுள் ஜேன்னு சொன்னா அள்ளுங்க கூட்டம். புரியுதுங்களா? அதை ஏன் பேச மாட்டோம்னா, நான் பேசல, உள்ள இருக்கிறவன் அதை விரும்பல, அதோட உண்மைத்தன்மைய காட்டல. அப்ப யாரோ ஏத்துக்கிறாங்க முக்கியம் இல்ல, எது நிஜமோ அதை உரைக்கணும். அப்ப இன்றல்ல என்றாவது ஒரு நாள் அந்த மாற்றத்தை அவர்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறது தான் அதோடைய கான்செப்ட். அப்ப இன்று இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் நீங்க மாயையை தொலைப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப உங்களுக்கு வேலை கொடுக்கல. அப்ப தியானத்தை பியூரா மௌனமா உன் உடலே மௌனமாக்கு. இதான் கான்செப்ட். என்னோட கான்செப்ட் என்னன்னா, உன் உடல்ல புருவ மத்தியிலையோ மூக்கு தோரத்தையோ கவனத்தை வைக்காத, உடலே கவனமா வச்சு உடலற்ற நிலைக்கு போயிரு. அவ்வளவுதான் கான்செப்ட். அங்க உடலே ஒண்ணு இல்லாத மாதிரி உனக்கு தியானத்துல ஒரு வெற்றிடம் ஏற்படும், நிச்சயமா ஏற்படும் ஒரு நாள் உணர்வு. அதுதான் வேணுங்கிறது. அது இருந்தா நீ மனதிலிருந்து தப்பிச்சிருவ. மெயின் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னா மனதிலிருந்து நீ வந்தா மட்டும்தான் உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணவே முடியும். நீ மனதை வெல்லலைன்னா நீ எத்தனை முறை எந்த உயர்ந்த கருத்தை சொன்னாலும் உன்னால ஜெயிக்க முடியும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆசிரமத்தையும் எடுத்து பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாதிரியாரையும் எடுத்து பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா குரான் வாசிக்கிறவங்க மனம் இருக்கிறதுனாலதான் கடவுளை கும்பிடுறாங்க, ரசிக்கிறாங்க, வெறியோட இருக்கிறாங்க. அந்த மனம் அகண்டுச்சுன்னா அவங்க கும்பிட மாட்டாங்க, அவங்க ரசிக்கவும் மாட்டாங்க, ஆழ்ந்துருவாங்க, எந்த அடையாளத்துக்குள்ளேயும் இருக்க மாட்டாங்க. அதுல நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அந்த வெறி வருது, அந்த செயல் வருதுன்னா மனம் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப நார்த்ல எல்லாம் ராமன் கிருஷ்ணன் மேல இவ்வளவு வெறி இருக்குன்னா மனம் கொண்டு எங்க அண்ணனை தொட்டனா உன்ன அவ்வளவுதான், அது மாதிரி என் கிருஷ்ணனை தொட்ட அவ்வளவுதான், என் ராமனை தொட்ட அவ்வளவுதான். நம்ம மனம் இல்லைன்னா எது கிருஷ்ணன் எது ராமன், யாரு தொட போறா? நீயே ஒண்ணு இல்ல, அப்புறம் எதை போய் தொடறது, எதை போய் பண்றது சொல்லுங்க? எதை போய் தொட முடியும்? என்ன பண்ண முடியும்? கொல்கத்தாவில் காளியை பார்த்தா ஒரே ஆளு ராமகிருஷ்ணன் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க பரம்பரையில வந்தவங்க யாரு காளியை பார்த்தா? காளி சிலையை பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கீங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப குருவுடைய பாதையை விட்டு நகலக்கூடாதுங்க. அதாங்க பிரபஞ்சம், அதாங்க கருத்தர் தலையா அடிச்சுக்கிட்டாரு. என்னையாப்பா ஒரு சமூகத்துக்குள்ள ஆளா பாக்குறீங்க? நான் சொல்றது தத்துவம்ப்பா, பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதல்ப்பா. அப்ப ஒருத்தன் வர்றான், பசியில் இருக்கிறான், நீ போய் அங்க சோறு கிடைக்கும் போடான்னா நான் இந்த மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு ஏப்பா நீ பாக்குற? பசிக்கு ஒருத்தர் வழிகாட்டுறதுனா போய் சாப்பிட வேண்டியதானப்பா. அதுக்குள்ள உனக்கு எங்க மதம் போனுச்சு? அதையே யோசிக்கிற. அப்ப வழிகாட்ட வந்தவன ஏன் மத தலைவனா மாத்துற? ஏன் அப்படி பண்ற? அதை அனலைஸ் பண்ணு, அதை ஸ்டடி பண்ணுங்கிறதா கர்த்தருடைய வாதம், கர்த்தருடைய உண்மை தகவல். நம்மளுடைய வடிவமும் நம்மளுடைய செயலும் உங்ககிட்ட சொல்றது, இந்த உலகத்துல உங்களுக்கு பல்வேறுபட்ட தியானம், லட்சக்கணக்கான தியானம், லட்சக்கணக்கான வடிவத்துல இந்த யூடியூப் சேனல்ல நீங்க எல்லா ஆசிரமத்திலையும் உங்களை தூண்டி ஒரு வேலை நடக்குது. அங்க அப்படி தூண்டுனா உங்க மனம் ஒடுங்காதுங்க, அடங்காதுங்க. சமாதியிலே பல பிரிவுகள் இருக்குங்க, பல வடிவம் இருக்கு, உங்களுக்கு தெரியாது. இந்த திருக்கோயிலூர்ல ஞானாந்தரம் ஒருத்தர் சமாதி ஆகுது, அந்த சமாதியை கூட அவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அவருக்கும் ராமாயணத்துக்கும் தொடர்பு இருக்கு, அவருக்கும் ராமனுக்கும் தொடர்பு இருக்கு, யாருக்கும் தெரியாது. அதோட வடிவம் என்ன தெரியாது. இதை நான் சொன்னா இன்னும் 10 பேர் போய் எக்ஸ்ட்ரா போய் உட்காந்துருப்பாங்க. அதனாலதான் சொல்றதை தவிர்த்துட்டு அதை விட்டுறோம். அப்ப நம்ம சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, நாமளே அவருக்கு ஒரு 10 டிவோட்டியை உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஆயிரும். புரியுதுங்களா? ஏன்னா நான் அவரே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, நீங்க வேற சொல்லிட்டீங்களா, நான் இன்னைக்கு காலையிலே போய் அங்க உட்காந்துக்கிறேங்கன்றுவாங்க நம்ம ஆளுங்க. இப்படிதான் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க. அப்ப நாம ஒரு என்கரேஜ் ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் தவிர்க்கிறோம். அதை நீங்க பாத்துக்கோங்க.